இது ஒரு பெரிய அப்ப புரிதல் இல்ல கோளாறு இருக்கு இல்ல இல்லையா? இல்ல இப்ப எனக்கு ஒரு ரொம்ப லேமேனா எனக்கு ஒரு சந்தேகம் வருது, நீங்க தீர்த்து வைங்க. அப்ப அதிமுகவுக்கு இத்தனை சீட்டு வேணுங்கிறத எடப்பாடி போய் பாஜக கேட்பாரு, பாஜகவுக்கு இத்தனை சீட்டு வேணும்னு பாஜக எடப்பாடிட்ட கேட்காது, அப்படியா? இல்ல, நேற்றைக்கு அவர் சொல்லி இருக்கிற ஸ்டேட்மெண்ட் நீங்க சொன்னது மாதிரி தான். என்ன சொல்றாருன்னா, பாஜக கூட்டணிக்கு அதிமுக போகல, தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக போயிருக்கு. தேசிய ஜனநாயக கூட்டணிக்கும் அதிமுகவுக்கும் பேச்சுவார்த்தை. தேசிய ஜனநாயக கூட்டணியில கூட்டணி கட்சிகள் பேசி இடத்தை வாங்குவாங்க, அவங்க எங்க கிட்ட சொல்லுவாங்கன்னு சொல்றாரு. மறைமுகமா நீங்க சொன்ன செய்தியை சொன்னதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஏன்னா இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணிக்குள் அதிமுக பிடிச்சுன்னா இது அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. நீங்க அகில இந்திய அளவுல என்னதான் ஒரு கூட்டணியை கட்டி அமைச்சாலும் சார், தமிழ்நாட்டுல எது பெரிய கட்சியோ அதுதான் தமிழ்நாட்டுக்கு தலைமை. இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில ஏற்கனவே திமுக அங்கம் வகிச்சிருக்கு. வாஜ்பாய் பீரியட்ல கலைஞர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு தான் சொல்லுவாங்க. இங்க இருந்த இலகணேசன் கூட அன்றைக்கு கலைஞர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேசுவாரு. ராமதாஸ் கலைஞர் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு பேசுவாரு. வைகோ அப்படிதான் பேசுவாரு. ஆனா இப்ப எடப்பாடி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணின்னு எங்கேயுமே இல்ல. எல்லா இடங்கள்லயும் தேசிய ஜனநாயக கூட்டணி, பாஜக கூட்டணி அரசு, பாஜக கூட்டணி, இப்படித்தான் பேச்சு நடக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப என்னன்னா, இவர்கள் எல்லோருமே பாஜகவை முன்னிறுத்தித்தான் அந்த சமாதான பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், பாஜகவை முன்னிறுத்தித்தான் அடுத்த கட்டத்துக்கு நகர்வதாக இருக்கட்டும், இப்படி எல்லாவற்றையும் பாஜகவை முன்னிறுத்தியே செய்திருக்கிறார்கள்.